Hello friends, இந்த வீடியோவில் CA Inter பேப்பர் நம்பர் 6 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதில் சாப்டர் நம்பர் 6 லெவரேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். கான்செப்ட்ஸ் அண்ட் illustration 1 and 2 பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் illustration 3லேருந்து பார்க்கலாம். illustration 3 FRIM details are as under. கீழே வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 100 per unit. டோட்டலாக எவ்வளோனா 24 lakhs. அப்போ வந்து மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ்ன்னு சேல் பண்ணியிருப்பாங்கன்னா டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா வந்துடும் 24,000 யூனிட்ஸ்ன்னு சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 50%. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக போட்டுடலாம். அதான் கீழே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் 24 lakh, வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோவா இருக்குன்னா 50%. ஸோ 24 lakh இன்ட்டு 50%. எப்போவுமே வேரியபிள் காஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா சேல்ஸோட இன்ட்டு பண்ணணும். ஸோ 12 lakh. கான்ட்ரிபியூஷன் இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா வரக்கூடியது. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 12 lakh கான்ட்ரிபியூஷன் இன்னொரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது வந்து 50% இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 50% தான் இருக்கும். எப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 100% வரணும். இப்போ எக்ஸாம்பிள் வேரியபிள் காஸ்ட் வந்து 60% இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 40% இருக்கும். இதுதான் லாஜிக். இதை வந்து நம்ம காஸ்டிங்லேயே பார்த்துருப்போம். அப்போ வந்து டோட்டலாக 100% வந்துடும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 10 lakh. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது EBIT கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் அதில் வந்து இது கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணுறோம் 10 lakh, நம்மளுக்கு வந்து EBIT கிடைக்கும். ஸோ EBITலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்லாம் லெஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 lakh பாரோ பண்ணியிருக்காங்க, 10% per annum இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் பார்த்துட்டோன்னா 10 lakh into 10% 1 lakh. அது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு EBT. இந்த ஐங்கிற காம்பனண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது வந்து EBT அப்படின்னு எழுதுகிறோம். இயர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் 1 lakh வந்து லெஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் 1 lakh இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டேக்ஸ் வந்து லெஸ் பண்ணிடணும். டேக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா, ஆமாம், கன்சிடர் டேக்ஸ் 50%. ஸோ 1 lakhலேருந்து 50% லெஸ் பண்ணிட்டோன்னா EAT இயர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 50,000 இருக்கும். இந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரும் இல்லை. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த பேசிஸில் கொடுப்போம்னா எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த பேசிஸில் தான். ஸோ 10 lakh வந்து ஷேர் கேபிட்டல் டோட்டல் அமௌண்ட் அங்கே பாருங்கள் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ், ஒரு ஷேர் வந்து 100, டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 10,000 ஷேர்ஸ் தான் இருக்கும். ஸோ 50,000 டிவைடட் பை 10,000. அப்போ வந்து EPS இயர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 5 கிடைக்கும். இப்போ நம்மளை என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது வந்து போடுவோம். ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, 12 lakh இருக்குது. EBIT எவ்வளோனா 2 lakh. ஸோ ஈக்குவல் டு 12 lakh டிவைடட் பை 2 lakh ஈக்குவல் டு 6. இதுதான் ஆப்ரேட்டிங் லெவரேஜ். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லெவரேஜ் பார்க்கணும். ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து EBIT டிவைடட் பை EBT. EBIT டிவைடட் பை EBT earnings before tax. ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 lakh டிவைடட் பை 1 lakh. ஸோ 2 தான் ஃபினான்ஷியல் லெவரேஜ். கம்பைன்டு லெவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ரெண்டு இன்டூ பண்ணிட்டா சிம்பிள். ஆப்ரேட்டிங் லெவரேஜையும் ஃபினான்ஷியல் லெவரேஜையும் இன்டூ பண்ணிட்டா நம்மளுக்கு கிடச்சிரும் கம்பைன்டு லெவரேஜ். இதை வந்து இன்னொரு மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா EBIT கேன்சல் ஆயிரும். ஸோ கான்ட்ரிபியூஷன் 12 lakh டிவைடட் பை EBT இருக்கும். EBT எவ்வளோனா 1 lakh ஈக்குவல் டு 12. இந்த மாதிரி வேணாலும் போடலாம், ரெண்டையும் போடலாம், தப்பில்லை. டைம் இருந்துச்சுன்னா ரெண்டையும் போட்டுருங்க. இல்லை டைம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக போடுங்க போதும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போன்னா முதல்ல எவ்வளோ ரிட்டர்ன்னு பார்க்கணும். இங்கே வந்து ரிட்டர்ன்னா இந்த 50,000 தான் எடுத்துக்குவோம். ஏன்னா earnings ஆஃப்டர் டேக்ஸ். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,000 அப்பான் 10 lakh இந்த கீழே போட்டிருப்பாங்க. 50,000 அப்பான் 10 lakh. ஸோ எவ்வளோனா 5% வரும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எதுவுமே இல்லை. அப்படி இருந்துச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா அது வந்து மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டெல்லாம் டிவைட் பண்ணுவோம். If the sales increase by 6 lakh, what will be the EBIT? நியூ EBIT எவ்வளோவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ரெண்டு ஃபார்மேட்டாக போடலாம். நான் வந்து ICAயில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன். இன்னொரு ஃபார்மேட் எப்படின்னா
இங்கே வந்து 24 லேக் இருக்கா, அது வந்து எவ்வளோனா 6 லேக் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இங்கே 30 லேக் ஆயிரும். வேரியபிள் காஸ்ட் வந்து 15%, 50%. ஸோ ரிமைனிங் 15 லேக் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அந்த 15 லேக்லேருந்து 10 லேக் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை லெஸ் பண்ணிட்டோன்னா 5 லேக் இருக்கும். அதுதான் நியூ EBIT. இது வந்து நாம் போட்ட ஃபார்மேட் சிம்பிளாக முடியும். அதுக்கப்புறம் ஃபார்மா யூஸ் பண்ணியும் போடலாம். இது வந்து ஃபார்மா யூஸ் பண்ணாமல் ஃபார்மா யூஸ் பண்ணி போட்டோன்னா சேஞ்ச் இன் EBIT அப்பான் சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஓல்டு எவ்வளோனா 24 லேக், நியூ வந்து எவ்வளோனா 30 லேக் ஆகுது. 6 லேக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்பான் 24 லேக்லேருந்து 6 லேக் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா 25%. இதை வந்து நான் நியூமரிக்கில் எழுதுனோம்னா 0.25. ஸோ 0.25 இங்கே வந்து 6. சேஞ்ச் இன் EBIT என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் EBIT எப்படி வச்சுக்கிறோம், எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 15% சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, 15%. ஸோ எவ்வளோ டைம்ஸ்னால் 1.5 டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 2 லேக் இன்ட்டு 1.5 அப்போ வந்து 3 லேக் வருது. அப்போ நியூ EBIT எவ்வளோவா இருக்குன்னா 2 லேக் ப்ளஸ் 3 லேக் டோட்டலாக வந்து 5 லேக். இதுதான் நியூ EBIT. நெக்ஸ்ட் வந்து illustration 4. The following information is related to easily a company limited for the current financial year. கீழே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க 50 லேக், 10 ஈச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோனா 5 லேக்ஸ் இருக்கும். 5 லேக்ஸ் ஷேர்ஸ் இருக்கும். 12% பாண்ட்ஸ் ஆஃப் 1000 ஈச். அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா 37 லேக் இன்ட்டு 12%ன்னு போடுவோம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் தெரியும். சேல்ஸ் கொடுத்துட்டாங்க 84 லேக். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் மேலே ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் போடுவோம்ல, இதில் வந்து வேறு என்ன காஸ்ட் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டெல்லாம் இதில் இல்லை. ஸோ இதை வந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் இதை எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஃபினான்சியல் லெவரேஜ் வந்து 1.49 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கணும். இது எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 27.55% கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 100 மைனஸ் 27.55% தான் இருக்கும். நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம் 27.55%ங்கிறத. இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து 40%. ஓகேவா, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா நம்மளுக்கு சேல்ஸ் தெரியும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அல்லது சேல்ஸ் இன்டூ 27.55% போட்டாலே கான்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் தெரியும், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் தெரியும். அப்போ வந்து EBIT தெரியும். EBIT நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபினான்சியல் லெவரேஜ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா EBIT கொடுக்காமல் இருந்தாலும் அல்லது EBT கொடுக்காமல் இருந்தாலும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து எதுவும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே EBIT நம்மளுக்கு தெரியும்னா EBT கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபேக்டராக இது இருக்கும். ஸோ EBT வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். EBT கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களே 12%ன்னு. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் போக வேறு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம், டிபெஞ்சர்ஸ் இருக்கலாம், அது ஃபிக்ஸடு தானே. ஸோ நம்ம எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். கொஸ்டின்ஸ்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கறனால அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. ஃபினான்சியல் லிவரேஜ் ஈக்குவல் டு EBIT அப்பான் EBT. EBIT நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கீழே ஃபார்மேட் இருக்கும் பாருங்கள், மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனே எடுத்து கீழே போடுறோம். 84 லேக், அதில் வந்து 27.55% இருக்கா, 27.55% போட்டோன்னா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதுலேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து லெஸ் பண்ணிடுறோம் 6,96,000. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா EBIT கிடைக்கும் 16,18,200. ஸோ அந்த 16,18,200 வச்சு நம்ம EBT கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினான்சியல் லெவரேஜும் தெரியும். இது வந்து ஒர்க்கிங் நோட். ஃபினான்சியல் லெவரேஜ் தெரியும் எவ்வளோனா 1.49. EBIT வந்து 16,18,200. ஸோ EBIT இங்கே போயிட்டு இந்த பக்கம் வரும்போது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். 16,18,200 டிவைடட் பை 1.49. அப்போ வந்து EBT எவ்வளோனா 10,86,040. ஸோ 10,86,040. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மேலே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து 4,44,000 வருது. அது போக வேறு என்னது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது எவ்வளோங்கிறத பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிருக்கோம் 88,160. இதிலேருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டோன்னா
40% டேக்ஸு 4,34,416 அதில் லெஸ் பண்ணிட்டோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும் 6,51,624. இது யாருக்கானதுன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இங்கே யாரும் இல்லைல்ல. ஸோ இது யாருக்கானதாக இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கானதாக இருக்கும். இப்போ நம்மளை என்னென்னலாம் கேட்குறாங்கிறது பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. ஸோ கான்ட்ரிபியூஷனும் தெரியும், இபிஐடின்னு தெரியும். ரெண்டே கால்குலேட் பண்ணால் 1.43 வருது. 1.43 டைம்ஸ் அதான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். நெக்ஸ்ட் வந்து கம்பைன்டு லிவரேஜ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜும் தெரியும், ஃபினான்ஷியல் லிவரேஜும் தெரியும். ஃபினான்ஷியல் லிவரேஜ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1.49. இது வந்து 1.43ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு இன்டூ பண்ணாலே நம்மளுக்கு வந்து கம்பைன்டு லிவரேஜ் கிடச்சிரும். இல்லை நான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடுவேன்னா பெரிய ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போடலாம். ரெண்டையும் ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கான ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி, ஃபினான்ஷியல் லிவரேஜுக்கான ஃபார்முலா இபிஐடி டிவைடட் பை இபிடி, ரெண்டு இன்டூ பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா 2.23 சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் என்னென்னா இயர்னிங்ஸ் பர் ஷேர். இயர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 6,51,624. நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், 5 lakh ஷேர்ஸ். ஸோ 6,51,624 டிவைடட் பை 5 lakh, அப்போ வந்து 1.3, அதுதான் இயர்னிங்ஸ் பெர் ஷேர். அதை நீங்கள் ஃபார்மேட்லேயே கண்டுபிடிச்சி அங்கே எடுத்து எழுதிட்டிங்கன்னா கூட ஓகே தான். அவ்வளோதாங்க இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து illustration 5. Following are the selected financial information of A Limited, B Limited for the current financial year. செலக்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சிலதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 60%. அப்போ பிவி ரேஷியோ அதாவது கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 40%. இது வந்து 50% தான். இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000, 1 lakh. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து 5-2. ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து 3-2. டேக்ஸ் ரேட் வந்து 30%. ஓகே, இது வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒரு காம்போனன்ட் இருந்தால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது கூட என்ன லிங்க் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியல் லெவரேஜ் கூட. ஏன் ஃபினான்ஷியல் லெவரேஜ் கூட லிங்க் பண்ணலான்னா ஃபினான்ஷியல் லெவரேஜ் ஈக்குவல் டு இபிஐடி அப்பான் இபிடின்னு இருக்கும்ல. இபிடிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதுனா இபிஐடி டிவைடட் பை இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா ஃபேக்டரும் தெரியும், ஃபினான்ஷியல் லெவரேஜ் தெரியும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் தெரியாது, இபிஐடி. ஸோ மேத்தமெட்டிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இபிஐடி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் லெவரேஜ் ஈக்குவல் டு இபிஐடி டிவைடட் பை இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து தெரியும் 3, இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000. அப்போ வந்து இது இந்த சைடு போயிடுச்சுன்னா 3 × இபிஐடி மைனஸ் 20,000. இங்கே வந்து இபிஐடி அப்படியே இருக்கும். இது வந்து இன்டூ பண்ணோன்னு வச்சுக்கங்களேன், 3 EBIT மைனஸ் இது வந்து போட மாட்டாங்க, 3 EBIT மைனஸ் இதால் இன்டூ பண்ணணும். 3 × 20,000 60,000 ஆயிரும். ஈக்குவல் டு EBITன்னு இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய EBIT இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ 2 EBIT இது வந்து அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஈக்குவல் டு 60,000 இருக்கும். ஸோ EBIT ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 2 30,000. நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா EBIT கண்டுபிடிச்சாச்சா. EBIT வச்சு EBIT ஓகே, EBIT வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாமா எப்படி? நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் தெரியுமான்னு பார்க்கணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் தெரியாது. ஸோ EBIT இருக்குது, கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதுக்கப்புறம் சேல்ஸ், அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதுக்கு முன்னால் நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. நம்மளுக்கு 2 ஃபேக்டர் தெரியும், ஆப்ரேட்டிங் லெவரேஜும் தெரியும், EBITன்னு தெரியும். இந்த ரெண்டையும் இங்கே வந்து போடுறோம். EBIT 30,000, இங்கே வந்து 5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 5 × 30,000 1,50,000. இதுதான் கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் வச்சு சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ சொன்னால வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 40%னா கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ வந்து 60%னா இது 40%ஆக இருக்கும். பிவி ரேஷியோ இது வந்து 50-50 தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் 40%னா 100% சேல்ஸாக இருக்கும்.
டிவைடட் பை 40% இன்ட்டு 100%ன்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 இதுதான் சேல்ஸு. இப்போ வந்து நம்மளுக்கு சேல்ஸ் தெரியும், வேரியபிள் காஸ்ட் தெரியும், ஏன்னா இன்ட்டு 40%ன்னு போட்டிங்கன்னா வேரியபிள் காஸ்ட் நம்மளுக்கு அதுவே தேவையில்லை, டைரெக்டாக வந்துருங்க. வேரியபிள் காஸ்ட் தெரியும், கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைனாலும். கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும், அதுலேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா இது லெஸ் பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணோன்னா EBIT. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 ஃபேக்டர் எடுத்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு EBIT. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துட்டு இது இந்த பக்கம் வரும். ஸோ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் EBIT ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அதான் இங்கே போட்டிருக்காங்க. 1,50,000 மைனஸ் 30,000 ஈக்குவல் டு 1,20,000, அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதெல்லாம் வச்சு கடைசி ஒரு ஃபார்மேட்டாக போட்டுடலாம். சேல்ஸ் 3,75,000, வேரியபிள் காஸ்ட் 40%ன்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடுது. 2,25,000, கான்ட்ரிபியூஷன் 1,50,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிச்சோம் 1,20,000. earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அதாவது EBIT, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாம் சேம் தான் 30,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000. earnings பிஃபோர் டேக்ஸ் வந்து 10,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயுமே 30,000. ஸோ 30,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து earnings ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிருது. அதே மாதிரி தான் பிக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபினான்ஷியல் லெவரேஜ் வச்சு நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபினான்ஷியல் லெவரேஜ் வச்சு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும். ஸோ EBIT கண்டுபிடிக்க போகிறோம். EBIT வந்து 2 lakh. அந்த 2 lakh வந்து ஆப்ரேட்டிங் லெவரேஜில் வந்து அப்ளை பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருதுன்னா 4 lakh. அதுலேருந்து சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ட்ரிபியூஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோ 50%, அப்போ 100% தான் சேல்ஸாக இருக்கும். ஸோ 8 lakh. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்படின்னா அந்த ஃபார்மா வந்து மேலே டெரிவ் பண்ணோம்ல அந்த ஃபார்மேட்டில் வரும். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு EBIT அப்படிங்கிறது மாதிரி வரும் கடைசியில். ஸோ ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 4 lakh. மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் தெரியும். கான்ட்ரிபியூஷன் வந்து 4 lakh, EBIT வந்து 2 lakh. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 2 lakh. இதை வந்து மறுபடியும் அதே மாதிரி ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபார்மேட் பண்ணால் 70,000 வருது. கடைசியாக நம்மளை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கடைசியாக ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஐடென்டிஃபை இந்த கம்பெனி விச் இஸ் பெட்டர் பிளேஸ்ட் வித் த ரீசன் பேஸ்ட் ஆன் த லிவரேஜ். எது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லிவரேஜ் வச்சு பார்த்தோன்னா கம்பைன் லிவரேஜ் எடுத்துக்கலாம். கம்பைன் லிவரேஜ் எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயே தெரிஞ்சிடும். இது வந்து 15 இருக்குது, இது வந்து 4 தான் இருக்குது. ஸோ B வந்து பெட்டராக இருக்குது. அது போக இன்னொரு ரீசன் சொல்லியிருப்பாங்க, இந்த வரைக்கும் பார்க்காத மாதிரி இது ஒன்று இருக்கும். சிம்பிள் தான். ஃபஸ்ட் வந்து B வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா கம்பெனியோட கம்பைன்ட் லெவரேஜ் வந்து 15 இருக்குது, கம்பெனி பியோட லெவரேஜ் வந்து 4 இருக்குது. அதே ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் EBIT அப்பான் இன்ட்ரெஸ்ட். நம்ம EBIT அப்பான் EBT அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம் ஃபினான்ஷியல் லெவரேஜுக்கு. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டே டைரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கவர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கிறதுங்கிறத விட இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குங்கிற ரேஷியோ. ஸோ 30,000. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து இங்கே 3, இங்கே 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 3.2 அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஃபினான்ஷியல் லெவரேஜ். இதே 1.5, இது 2ன்னு வருது. ஸோ இது வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்து பெட்டர். இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கும் உனக்கு எவ்வளோ டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து A வந்து 1.5 டைம்ஸ் தான் இருக்குது, B வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனி B டு மீட் த இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி இஸ் பெட்டர். ஸோ கம்பெனி B வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு சாப்டர் பார்க்கலாம், அல்லது இந்த சாப்டரோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து போட முடியலன்னா மறுபடியும் இதையோ கண்டினியூ பண்ணலாம். இல்லை என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த சம்ஸ் கூட போடலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.